ராஜா. உங்க பாதத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. உங்க சுத்த கிருபை அப்பா இன்று நாள் முதல் எங்களை தாங்கி தப்ப வைத்து உங்க சுத்த கிருபைனாலே சப்பா எங்களை மூடிக்கொண்டப்பா எங்களை நடத்தி கொண்டு இருக்கிறேன். உங்க தயவுக்காக நான் நன்றியோடு துதிக்கிறேன் ராஜா. நன்றியோடு துதிக்கிறேன், நன்றியோடு துதிக்கிறேன். எல்லாரும் நாங்க சேர்ந்து தேங்க்யூ ஃபாதர். ஆசையமோ
ಸಮಯದಲ್ಲಿ ಪವಿತ್ರ ಆತ್ಮನ ಶಕ್ತಿ ಎಳೆದು ಬರುತ್ತಾ ಇದೆ. ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಲೋಕದಲ್ಲಿ ಅನೇಕ ಗಾಢದ ಅಂಧಕಾರದಲ್ಲಿ ನಾವು ಬಿದ್ದಿರುವ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರು ಎತ್ತಕ್ಕೆ ಅವರು ಸರ್ವಶಕ್ತನಾಗಿದ್ದಾರೆ. ಅವರು ಸರ್ವಶಕ್ತನಾಗಿದ್ದಾರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ. ಅವರು ನಮ್ಮನ್ನು ಗಾಢದ ಅಂಧಕಾರದಲ್ಲಿ ಎತ್ತಕ್ಕೆ ಅವರು ಮಾತ್ರ ಸರ್ವಶಕ್ತನಾಗಿದ್ದಾರೆ. ಅವರೇ ಒಳ್ಳೆ ತಂದೆಯಾಗಿದ್ದಾರೆ. ಅವರೇ நல்லவர். அவரை பார்த்து சொல்லுவோமா? இயேசுவே நீ நல்லவர். சொல்லுங்க சொல்லுங்க. இயேசுவே நீ நல்லவர். சொல்லுங்க இயேசுவே. இயேசுவே நீ நல்லவர். once more. இயேசுவே நீ நல்லவர். ஒழிக்கப்பட்டு நேரங்களில் துணையாக நின்று எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. சொல்லுங்களே. எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. சொல்லுங்க. இயேசுவே நீ நல்லவர் அப்பா. இயேசுவே நீ நல்லவர். ஒழிக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்று எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. சேர்ந்து சொல்லுவோம். எனக்கு நல்லவரா அப்பா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன் அப்பா. செய்த நன்மைகளே ஏராளமே இயேசுவே. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன் அப்பா. செய்த நன்மைகளே ஏராளமே அப்பா. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல்
கலக்கிடவோ உண்மையுள்ள ஆராதனை வெளிப்படவே வேஷமுள்ள ஆராதனை கலக்கிடவோ உண்மையுள்ள ஆராதனை வெளிப்படவே புத்தியுள்ள ஆராதனை நீ விரும்பும் ஆராதனை புத்தியுள்ள ஆராதனை நீ விரும்பும் ஆராதனை செய்கிறோம் சேர்ந்து புத்தியுள்ள ஆராதனை நீ விரும்பும் ஆராதனை புத்தியுள்ள ஆராதனை நீ விரும்பும் ஆராதனை செய்கிறோம். ஆம் சுவாமி, நாங்க புத்திமுள்ள ஆராதனை அப்பா நாங்க ஆராதிக்க உதவி செய்யுங்க சுவாமி. வேஷமுள்ள ஆராதனை வேண்டாப்பா, உண்மை உள்ள ஆராதனை அப்பா. உண்மை நாங்க அறிந்து உண்மை உங்க அன்பு ருசித்து உண்மையே பின்பற்றி வந்திருக்கிறப்பா. நாங்க உண்மை ஆராதிக்கணும் அப்பா. நாங்க எப்படியாப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவரே, எங்க ஆண்டவர்களை தூக்கி எடுக்குங்க. அவர் ಸರ್ವ ವಲ್ಲமுள்ள ದೈವமாக இருக்கிறார். ನಾವು ಯಾವ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದ್ರೇನು, ನಾವು ಯಾವುದು ಸಂಕಟದಲ್ಲಿ ಇದ್ರೇನು, ನನ್ನ ದೇವರು ಆ ಜಾಗದಿಂದ ನನ್ನನ್ನು ಎತ್ತಕ್ಕೆ ಅವರು ಸರ್ವಶಕ್ತನಾಗಿದ್ದಾರೆ. ನಾನು ಯಾವಾಗಲೂ ಪ್ರೀತಿದ ಆರಾಧನೆ ಮಾಡಬೇಕು, ಸತ್ಯದ ಆರಾಧನೆ ಮಾಡಬೇಕು. ತಂದೆಯೇ, ನೀವೇ ನನಗೆ ಸಹಾಯವನ್ನು ಮಾಡಿ அவரை பார்த்து சொல்லுவோம். உங்களேகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். உங்களேகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். யாரோ அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, சிற்பர்வோம். யாரோ அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. உங்களேகான கண்கள் என்னை கண்டதாலே அம்மா முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். சொல்லுங்க. உங்களேகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்டு என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்துக் கொண்ட நல்ல
ஆண்டவரே நாங்கள் எப்போதும் நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். உங்க சுத்த கிருபை அப்பா, கிருபைக்காக நன்றி சுவாமி. விசேஷத்த வண்ணமாக ஆண்டவரே உங்க வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களோடு இடைப்படுங்க சுவாமி, எங்களோட பேசுங்க. பரிசுத்த ஆவியானவரே, இணைக்க வேண்டிய மன்னாவை எங்களுக்கு நீங்க அனுப்பியிருக்கிறீங்க, அதுக்காக சோத்திரம். அதுக்கு முன்பு நம்ம மத்தியில இருக்கிற தர்மா பிரதர் இந்த இந்தியா தேசத்துக்காக ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரப்போகிறார். இந்த தேசத்துல காணப்படுகிற எல்லா பலவீனங்களும், இந்த வைரஸ், கொரோனா வைரஸ் இயேசுவின் நாமத்தாலே ஆண்டவர் எடுத்து போடணும். சபைகள் திறக்கப்படணும் இயேசுவின் நாமத்தினாலே. அன்பான பிரான்சிஸ் தலைவர் ஜெபிக்கும் போது நாங்க அவங்களோட இணைந்து ஜெபிக்கலாம். சோத்திரம். Thank you Jesus. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை மேலே உயர்த்தி தேவனை நோக்கி பார்க்கிறோம். தன்னுக்காக வாழ்ந்த நாட்டுக்கு போதும், தன்னுக்காக இருக்கிறது போதும், தன் குடும்பத்துக்காக வாழ்ந்த நாட்டுக்கு போதும். தேவன் நம்ம மேலே வச்சு கொண்ட ஒரு நோக்கத்தை நாங்கள் மறந்து கொண்டிருக்கிறோம். தேவன் நம்ம மேலே வச்சு கொண்ட ஒரு அன்பு காரியத்தை, நம்ம முன்னிமா சில காரியங்கள் தேவன் செய்யணும்னு விரும்புகிறார். அந்த காரியத்தை நாங்கள் மறந்து கொண்டு ஏதாதானமா நாங்கள் தன் வாழ்க்கைக்காக, தன் குடும்பத்துக்காக, தன் பேர் புகழுக்காக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் நம்ம மேலே வச்சுக்கொண்ட நோக்கத்தை நாங்கள் மறந்து கொண்டிருக்கிறோம். தேவன் நம்ம மேலே வச்சுக்கொண்ட நோக்கம் என்னன்னாக்கா, நாங்கள் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். அழிர் போர் ஆத்மாக்காக நாங்கள் கண்ணீரோடு தேவன் சமூகத்தை துதிக்க வேண்டும். தேவன் நம்ம மேலே வச்சுக்கொண்ட நோக்கத்தை நாங்கள் நிரூபிக்க போகாத காரணம் அதே தான். இன்னைக்கு தேவன் தேசத்துக்குள்ள ஒரு கொரோனா நோய்கள் ஆபத்துல சிக்கி கொண்டிருக்கிறது காரணம் என்ன? நாங்கள் தேவன் சமூகத்துல தேசத்துக்காக ஜபிக்காதனால தான் தேவன் இது காரியங்கள், தேவன் இது இந்தியாவில் தேசம் முழுக்க தேவன் பரவி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். நாங்க தேசத்துக்காக ஜபிக்க வேண்டும், கண்ணீரோடு நாங்க ஜபிக்க வேண்டும். ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு கண்ணீருங்க, ஒரு பிரச்சனைகளை வந்தா நாங்க எப்படி ஒரு வேதனையோடு நாங்க தேவன் சமூகத்துல ஜபிக்கிறோம், அதே போல தேவன் இன்னைக்கு நம்ம சமூகத்துல நோக்கத்தோடு இருக்கிறார். என் புள்ளிங்கள், என் ஜனங்கள் தேசத்துக்காக ஜபிக்க வேண்டும். அழிர் போர் ஆத்மாக்காக ஜபிக்க வேண்டும். எத்தனை ஜனங்கள், எத்தனை வாலிப புள்ளிங்கள் சிறு வயசுல போதைக்கு அடிமை ஆயிக்கொண்டிருக்கிற, மரணத்தை சகிச்சு கொண்டிருக்கிறாங்க, நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிறாங்க. அதுக்காக நாங்க கண்ணீரோடு ஜபிக்க வேண்டும். முதலாவது நாங்க தேசத்துக்காக நாங்க ஜபிக்க போறோம். ஏசப்பா, தேசத்தை தகப்பனே நீ பாதுகாத்துங்க ராஜா. அப்பா, தேசத்து மேல தகப்பனே அப்பா உன்னோட பரிசுத்த ரத்தங்க தெளிக்கப்படட்டும் சுவாமி. அப்பா, தேசத்து மேல வந்து கொண்டிருக்குது இல்ல கொரோனா நோய்கள் மேல தகப்பனே உன்னோட பரிசுத்த ரத்தங்க தெளிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா கொரோனா நோய்கள் மேல ராஜா உன்னோட பரிசுத்த ரத்தங்க தெளிக்கமோடு. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா தடைகளும் மாறுவதாக, எல்லா தடைகளும் ஓடிக்க போடுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே உன்னோட பரிசுத்த ரத்தங்கள் கொரோனா நோய்கள் மேலே, எல்லா பிசாசு திட்டங்கள் மேலே இப்போது இயேசுவின் நாமத்தினாலே அப்பா இயேசுவே அப்பா இந்த இந்தியாவை தகப்பனே அப்பா இந்தியாக்குள்ள ஒரு தேசத்தை தகப்பனே நீ பாதுகாத்துவீராக. அப்பா எத்தனை ஜனங்கள் தகப்பனே அப்பா கொரோனா நோயில தகப்பனே எத்தனை ஜனங்கள் ராஜா மறிக்க போய் கொண்டிருக்கிறாங்க ராஜா. அப்பா ஜனங்கள் மேல தகப்பனே அப்பா அப்படிப்பட்ட சூழ்நிலை குடும்பத்து மேல ராஜா நீ மனம் இறங்குவீராக. அப்பா நாங்க எத்தனை நாள் தகப்பனே உன்னோட சமூகத்தை ஜபிக்க ஆத்மை விட்டோம் ராஜா. அப்பா நாங்க மன்னிப்பு கேட்கிறோம் ராஜா. அப்பா நாங்க செஞ்ச பாவத்தினால தகப்பனே அப்பா இது இந்தியா முழுக்க தகப்பனே உன்னோட பாவத்தினால், நம்மளோட பாவத்தினால ராஜா இது கொள்ளை நோய்கள் நீங்க அனுபவிச்சு ராஜா. அப்பா தன்னை தாழ்த்துகிறோம் ராஜா. அப்பா உன்னோட சமூகத்துல தகப்பனே நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்பா இது தீர்ப்பு வாசல்ல தகப்பனே தேசத்துக்காக நாங்க ஜபிக்க தகப்பனே அப்பா நாங்க உப்பரவாதிக்கிறோம் ராஜா. அப்பா தேசத்து மேல ராஜா நீ மனம் இறங்குவீராக. அப்பா இது கொள்ளை நோயில அப்பா இத்தனை குடும்பங்கள், இத்தனை புள்ளிங்கள் ராஜா இது கொள்ளை நோயோட இருக்கிறாங்க ராஜா. அத்தனை புள்ளிகள் மேல ராஜா உன்னோட பரிசுத்த ரத்தங்க தெளிக்கப்படட்டும். அப்பா இத்தனை டாக்டர் மேலும் அப்பா போலீஸ்காரங்க மேல ராஜா அப்பா இது கொள்ளை நோய்கள் தகப்பனே உங்களை கொடாத போல ராஜா அப்பா உங்களை நீங்க பாதுகாத்து வீராக. அப்பா இது ஒரு புள்ளிகளுக்கு தகப்பனே உன்னோட பரிசுத்த ரத்தத்தினால தகப்பனே அப்பா நீ மூடி மறுத்து
மன்னிப்பீராக. அப்பா தேசத்துக்குள்ளே இருக்கிற ராஜா அப்பா உங்களை அறியாத குடும்பத்துக்காகவும் அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா உங்களோட பரிசுத்த ரத்தங்கள் அப்படிங்க மேல தெளிக்கப்படட்டும் ராஜா. அப்பா தகப்பனே நாங்க உங்களை அறியாத நேரத்துல ராஜா அப்பா உங்களை நாங்க துதியாத நேரத்துல தகப்பனே அப்பா நீங்க நம்மளை தேடி வந்தீங்க சுவாமி. அப்பா நாங்க உங்களை தேடி வரவில்லை அப்பா தகப்பனே. நம்மளை தாய் கர்ப்பத்துல தகப்பனே பேர் சொல்லி அழுத்த தேவன் நீங்க மட்டும் தான் தகப்பனே. அப்பா எத்தனை வாலிப பிள்ளைங்க தகப்பனே அப்பா உங்களை அறியாம இருக்க ஜனங்கள் மத்தியில தகப்பனே அப்பா உன்னோட ஆணிப்பட்ட கரங்கள் உங்களை தொட வேண்டும் நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. அப்பா உன்னோட பரிசுத்த ரத்தங்கள் உங்க மேலே தெளிக்கப்படட்டும் சுவாமி. அப்பா உங்க பாவத்தை குற்றங்கள் தகப்பனே மன்னிப்பீராக. எத்தனை வாலிப பிள்ளைங்க ராஜா இது பாவத்தினாலும் போதை வஸ்திரத்தினாலும் இச்சைனாலும் தகப்பனே நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிறாங்க சுவாமி. அப்பா அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு ஒரு பிள்ளைங்க மேல ராஜா நீ மனம் இறங்குவீராக. அப்பா உங்க பாவத்தினால தகப்பனே நரகத்துக்கு போகாதே போலே அப்பா உன்னோட பரிசுத்த ரத்தத்தினாலே அப்பா உங்களை நீ மீட்டி எடுப்புங்க ராஜா. அப்பா உன்னோட கரங்கள் அப்படிப்பட்ட பிள்ளைங்க மேல இருக்கட்டும் ராஜா. அப்பா இந்த சூழ்நிலை தகப்பனே அப்பா எத்தனை குடும்பத்துக்குள்ள தகப்பனே இது கொரோனா நோய் சூழ்நிலை தகப்பனே எத்தனை குடும்பத்துக்குள்ள தகப்பனே சாப்பாடுக்கு உணவு இல்லாம இருக்கல ராஜா. அப்பா சிறு பிள்ளைங்க தகப்பனே பசியோட பட்டினியோட இருக்காங்க ராஜா. அப்பா அப்படிப்பட்ட சூழ்நிலை பிள்ளைங்க மேல ராஜா அப்பா நீ மனம் இறங்குவீராக. அப்பா அவங்களுக்கு தகப்பனே பரலோகத்துல ராஜா அப்பா ஒரு மன்னாவை தகப்பனே அப்பா நீ அனுப்பி தாங்க ராஜா. அப்பா நீ சொல்லிடு ராஜா இந்த தேசத்துக்காக நீங்க ஜெபிக்கும் போது நீங்க ஜெபிக்கிற காரியத்துக்கு நான் பதில் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறேன் நீ சொல்லிடு ராஜா. அப்பா நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா நாங்க சிறு ஜனங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா ஏழைகளை ஜனங்கள மத்தியில வாசம் செய்ய தேவன் நீங்க மட்டும் தான் ராஜா. அப்பா நீ மனம் இறங்குவீராக. அப்பா ஒரு ஜனங்களை தகப்பனே தேவை காரியங்கள் ராஜா நீ சந்திப்பீராக சுவாமி. அப்பா ஒரு மாசங்கள் தகப்பனே அப்பா உன்னோட சபைகள் ஓப்பன் இல்லாத நாள் தகப்பனே அப்பா நாங்க உங்களை ஆராதனை செய்ய முடியாத நிலைமையில இருக்கலாம். உன்னோட பரிசுத்த வார்த்தைகள் அப்பா நாங்க கேட்காம இருக்கலாம். அப்பா நாங்க செஞ்ச குற்றங்களை பாவங்க ராஜா நீ மன்னிப்பீராக. அப்பா உன்னோட பரிசுத்த ரத்தத்தினாலே தகப்பனே நம்மளை மன்னிப்பீராக. அப்பா சீக்கிரத்துல தகப்பனே அப்பா சபைகள் ஓப்பன் ஆக வேண்டும். அப்பா உன்னோட ஆராதனை நடக்க வேண்டும். உன்னோட பரிசுத்த வார்த்தைகளை நாங்க கேட்க வேண்டும். அப்பா நீ அப்பா அடிக்கப்பட்டிருக்கிற வாசல்கள் ராஜா நீ தருவீராக ராஜா. அப்பா நீ தருங்க ராஜா. அப்பா நம்மளை பயன்படுத்துங்க ராஜா. நம்மளை நீங்க தகுதி படுத்துங்க சுவாமி. அப்பா நம்ம மேல வச்சு நோக்கத்தை திட்டத்தை தகப்பனே அப்பா நாங்க அப்பா அதை செய்ய தகப்பனே நீ உதவி செய்வீராக. அப்பா நீ சபையை மேல வச்சு கொண்டு இருக்கிற நோக்கத்தை அப்பா நீங்க ஊழியக்காரர் மேல வச்சு கொண்டு நோக்கத்தை அப்பா நீ மிஷனரி மேல வச்சு கொண்டு நோக்கத்தை தகப்பனே அப்பா நாங்க நிரூபிக்க வேண்டும் ராஜா. அப்ப எத்தனை நாளுங்கள் எத்தனை வருஷங்கள் தகப்பனே அப்பா உங்களுக்கு விருப்பம் இல்லாத ஆராதனை செஞ்சு கொண்டிருந்தாலும் அப்பா உன்னோட விருப்பம் இல்லாத வார்த்தைக்கு நாங்க பேசிக் கொண்டிருந்தோம் தகப்பனே அப்பா உன்னோட கரத்துல தகப்பனே நாங்க ஒப்பு கொடுக்கணும் சுவாமி. அப்பா நாங்க செஞ்ச பாவத்தை தகப்பனே நீ மன்னிப்பீராக. நம்மளை நீங்க பரிசுத்தப்படுத்துவீராக. அப்பா உன்னோட விருப்பம் போல ஆராதனை நாங்க செய்ய வேண்டும். மனுஷனுக்காக ஆராதனை செய்யாம மனுஷனுக்காக விருப்பம் செய்யாத ஆராதனை நாங்க செய்யக்கூடாது ராஜா. பரலோகத்திற்கு தேவனுக்காக நாங்க உண்மையா உன்னோட சமூகத்திலே இருக்கிறதுக்காக தகப்பனே அப்பா தன்னை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. அப்பா நம்மளை நீங்க பாதுகாத்து கொள்வீராக. உன்னோட பிரசனத்தினால தகப்பனே நம்மளை நிறுத்துவீராக. அப்பா நாங்க பேச்சு மூச்சுங்கள் தகப்பனே உங்களுக்காகவே நாங்க இருக்க வேண்டும் சுவாமி. எல்லா காரியங்களாக உன்னோட கரத்துல கொடுக்கிறோம் சுவாமி. எல்லா தேவை காரியங்களாக நீ சந்தித்தாக எல்லா காரியம் தகப்பனே ஜபத்துக்கு நீ பதில் தந்ததுக்காக அப்பா உனக்கு நன்றி சொல்லுங்க ராஜா. இயேசுவின் ஜெபத்தை நல்ல பிதாவே ஆமென். நாங்கள் சூத்தரிக்கலாம் எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவரே நன்றி 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 அப்பா. ஆண்டவரே இந்த ஜெபத்தை கேட்டு பரிசுத்த ஆவியானவரே எங்க தேசத்திலே சப்பா ஒரு மாற்றத்தை கட்டளையிட்டீரே உமக்கு நன்றி. அது மாற்றம் அல்லாமல் இப்பொழுது நாங்க அநேக டாக்டர்களுக்காக நர்ஸுக்காக ஹாஸ்பிட்டல் இருக்கிற அத்தனை ஜனங்களுக்காக தமது உயிரை பாராமல் அநேக ஜனங்களை காற்று அந்த பிள்ளைகளை எப்படியாச்சும் காப்பாற்ற வேண்டும் என்பது ஒரு சிகிச்சையாக செய்கிற அந்த டாக்டர் நர்ஸுங்களுக்காக நம்ம மத்தியில இருக்கிற ஜான் ஜெபிக்கும் போது நாங்க எல்லாரும் அவங்களோட இணைந்து ஜெபிக்க முடியாத உங்களோட அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ தேங்க்யூ ஜீசஸ். ஜெபம் சோத்திரம் தகப்பனே, இந்த காலை நேரத்துல நீங்க எங்களோடு இருக்கிறீங்க கர்த்தாவே.
உமக்கு கோடான கோடி நன்றி தகப்பனே. கர்த்தாவே, இவ்வளவு வனாந்தரமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம் நாட்களில் கர்த்தாவே, எங்களை ஒருபோதும் எங்களை கைவிடாதபடிக்கு, எங்கள் கண்ணீர் வெளியே வராதபடிக்கு நீர் காத்துக் கொண்டிருக்க கர்த்தாவே. எங்களுக்கு உடுக்க உடையும் முன்ன உணவும் இருக்க இடமும் கொடுத்த தந்து தெய்வனே கர்த்தாவே, எங்களோட நீங்க ஒவ்வொரு நேரமும் எங்களோட கூட இந்த வழி நடத்தி கொண்டிருக்கிறீங்க கர்த்தாவே. நாங்கள் கர்த்தாவே மனம் தளர்ந்து போகாதபடிக்கு, மனம் உடைந்து போகாதபடிக்கு, நாங்கள் நொந்து போகாதபடிக்கு எங்களோடு இந்த வழி நடத்தி கொண்டிருக்கிற கர்த்தாவே. எங்கள் பாதையை மறந்தும் எங்கள் கண்கள் மூடிக்கொண்டது கர்த்தாவே, நான் இருந்தும் நீங்கள் என் கரம் பிடித்து நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிற ஏசப்பா கர்த்தாவே. இந்த இந்திய தேசத்தை கர்த்தாவே நீர் இன்னும் பாதுகாத்து வந்து கொண்டிருக்கிற கர்த்தாவே ஏசப்பா. இந்த கொரோனா என்ற கொடிய நோய் எங்களை தாக்கி கொண்டு இருக்குது கர்த்தாவே. கர்த்தாவே, எங்கள் தண்ணீர் இருந்த பூமி வனாந்தரம் போல ஆகிவிட்டது ஏசப்பா. நாங்கள் வனாந்தரத்திலே எங்கள் இடத்தை நாங்கள் தேடிக்கொண்டு இருக்கிற அளவுக்கு இந்த இடம் மாறிவிட்டது தகப்பனே ஏசப்பா. எங்களை கரத்தை வைத்து கர்த்தாவே, எங்களை உங்கள் கரத்தில் எங்களை மூடி எங்களை வழிநடத்தமா வேண்டுகிற ஏசப்பா கர்த்தாவே. இதுப்பா மருத்துவருக்காகவும் செவிலியருக்காகவும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. மருத்துவர்கள் அவர்கள் குடும்பத்தை விட்டும், செவிலியர்கள் அவர்கள் குடும்பத்தை விட்டும் கர்த்தாவே, அவர்கள் குடும்பத்தை தள்ளி வைத்துக்கிற கர்த்தாவே, அவர்கள் உயிரை கூட பொருட்படுத்தாமல் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஏசப்பா. அதுவும் ஒவ்வொரு கொரோனா வியாதிஸ்தர்களுக்காகவும் வேண்டுகிற கர்த்தாவே, மருத்துவர்கள் எவ்வளவு முயற்சி பண்ணும் கர்த்தாவே, அவர்களை தடுக்க முடியாத அளவுக்கு வந்து கொண்டே இருக்கிற ஏசப்பா கர்த்தாவே. கர்த்தாவே, உன் கரத்தை இறக்கி எங்க சயின்டிஸ்டுக்கோ கர்த்தாவே, மருத்துவர்களுக்கோ ஒரு நல்ல மருந்தை கண்டுபிடிக்க ஒரு ஞானத்தை கொடுங்க கர்த்தாவே. ஞானத்தை கொடுத்து கர்த்தாவே அந்த மருந்தை கண்டுபிடித்து இந்தியர்கள் உலகம் முழுக்க அந்த மருந்தை எடுப்பு, அந்த சுகத்தை அவங்க பெரு நீங்கள் கிருபை தாரம் ஏசப்பா. அந்த ஞானத்தை எங்களுக்கு தாகம் கர்த்தாவே. ஏன்னா நீங்கள் உங்கள் ஞானம் எங்களுக்கு வந்து சேராமல் நாங்கள் எந்த ஒரு புத்தியும் எங்களுக்கு வராது கர்த்தாவே. அந்த மருத்துவர்களுக்காக கர்த்தாவே, அவர்களுக்கும் எந்த ஒரு கொரோனா அட்டாக்கும் வராதபடிக்கு கர்த்தாவே, அவர்கள் எந்த கொரோனாவும் பாதிப்பு ஏற்படாத அளவுக்கு அவங்க கருத்தை வைங்க கர்த்தாவே. மருத்துவர்கள் எவ்வளவு பாடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள் கர்த்தாவே. வீடு, மனைவி, குழந்தைகள் எதுவும் இல்லாமல் அவர் மருத்துவமனையிலே இருந்து அவர்கள் வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் கர்த்தாவே. அதே போல செவிலியர்களுக்காகவும் வேண்டிக் ஏசப்பா. அவர்களும் கர்த்தாவே எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை கொண்டு செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஏசப்பா. அவர்கள் நீரே மன தைரியத்தையும் மன அமைதியும் கொடுத்து உதவ முடியா வேண்டிக்கிற கர்த்தாவே. இந்த கொரோனா எவ்வளவு வேகமா வந்ததோ அதே வேகமா திரும்பி போக முடியா வேண்டிக்கிறோம் ஏசப்பா கர்த்தாவே. உங்கள் கரத்தை வைங்க கர்த்தாவே. நாங்கள் மனசு உடைந்து போகாதபடிக்கு, நாங்கள் துக்கத்துக்கு போகாதபடிக்கு இந்த லாக்டவுனு சீக்கிரமா அந்த லாக்டவுனை லாக் ஆன் ஆக்கிடுங்க கர்த்தாவே. இந்த லாக்டவுன் எங்களை விட்டு போகட்டும் கர்த்தாவே ஏசப்பா. இந்த லாக்டவுனால நாங்கள் ரொம்ப பொறுமை அனுபவிச்சுட்டு இருக்கோம் கர்த்தாவே. உங்கள் கிருபையால் நாங்கள் நன்றாக இருக்கிறோம் ஏசப்பா. எங்களை போல இன்னும் அதிக பேர் உணவு இல்லாமல், உடை இல்லாமல் தெருக்களையும் ரோட்டுகளையும் நடந்து கொண்டிருக்கிறார்கள் ஏசப்பா. அவர்களை உன் கிருபை தந்து வழி நடத்துங்க கர்த்தாவே. யாருக்கு எந்த வீட்டுல கொரோனா வந்திருந்தாலும் அவங்களுக்கு ஒரு மன அமைதியும் நிம்மதியும் திரும்பி அவங்க வீட்டுக்கு திரும்ப கிருபை தந்து வழி நடத்துங்க ஏசப்பா கர்த்தாவே. இது எவ்வளவு பெரிய கொடிய நோயா இருந்தாலும் உமக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் கர்த்தாவே. அந்த ஒரு வார்த்தை போதும் ஏசப்பா. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் கர்த்தாவே. அந்த கொரோனா எங்க இருக்குன்னு தெரியாத இடத்துக்கு ஓடி போயிடும் கர்த்தாவே. அந்த ஒரு வார்த்தைக்காக தான் இந்த தேசமே காத்து கொண்டிருக்கிறது கர்த்தாவே. அந்த தேசத்துக்காக அந்த ஒரு வார்த்தை நீங்கள் எங்களுக்கு அனுப்ப மாட்டீர்களா கர்த்தாவே. அந்த ஒரே ஒரு வார்த்தை ஏசப்பா. நீங்கள் கொடுக்கிற அந்த ஒரு வார்த்தையால எங்கள் எல்லாருமே சுகம் அடைவோம் கர்த்தாவே. கர்த்தாவே, சுகம் அடைவது இல்லாமல் நாங்கள் மன நிம்மதிக்காகவும் எங்க குடும்பம் இன்னும் மன மகிழ்ச்சியோடு இருக்கும் கர்த்தாவே. கர்த்தாவே, எங்களுக்கு நீங்கள் காமித்து விட்டு பணம் முக்கியம் இல்லை, வீடு முக்கியம் இல்லை, எதுவுமே முக்கியம் இல்லை கர்த்தாவே. எங்களுக்கு எல்லாத்தையும் காட்டிட்டீங்க ஏசப்பா கர்த்தாவே. அந்த ஒரு வார்த்தை எங்களுக்கு அனுப்பி விடுங்க கர்த்தாவே. அந்த ஒரு வார்த்தை வந்தால் நாங்கள் மன நிம்மதியோடு வாழ்ந்து கொண்டு இருப்போம் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தினால கர்த்தாவே, அந்த கொரோனா இன்றையோட ஓடி போகட்டும் கர்த்தாவே. உம் சித்தம் இது உண்மையா இருந்தால் கர்த்தாவே, உம் சித்தத்தினால் உங்க நாமத்தினால இந்த கொரோனா ஓடி போகட்டும் கர்த்தாவே. இனிமேல் எங்களை தொடாதபடிக்கு எங்களுக்கு வல்லமை கொடுங்க ஏசப்பா. உம் கிருபையினால எங்களை வல்லமை கொடுங்க கர்த்தாவே ஏசப்பா. உம் வார்த்தை எங்கள் நாவிலே வரும்போது அந்த கொரோனா எங்களை தொடாதபடிக்கு உம் கிருபை தந்து வழிநடத்தமா வேண்டுகிற கர்த்தாவே. இந்த ஜபத்தை கேளுங்க கர்த்தாவே. எங்களை கேட்டு அந்த ஒரு வார்த்தையை அனுப்பிவிடுங்க ஏசப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென்.